நல்லது செய்வோம், நல்லதை மட்டுமே செய்வோம். அனைத்து நல்ல உள்ளங்களுக்கும் புகழ் மீடியாவின் அன்பு வணக்கங்கள். 26/3/2026க்கான ராசி பலன்கள். விஸ்வாவசு வருடம் பங்குனி மாதம் 12ஆம் தேதி, மார்ச் மாதம் வியாழன்கிழமை. நல்ல நேரம் காலை 10:30 மற்றும் 11:30, மாலை 12:30 மற்றும் 1:30. கௌரி நல்ல நேரம் மாலை 6:30 மற்றும் 7:30. ராகு காலம் 1:30 மற்றும் 3. குளிகை 9 மற்றும் 10:30. யமகண்டம் 6 மற்றும் 7:30. சூலம் தெற்கு. பரிகாரம் தைலம். திதி இன்று பிற்பகல் 2:56 வரை அஷ்டமி, பின்பு நவமி. நட்சத்திரம் இன்று இரவு 7:05 வரை திருவாதிரை, பின்பு புனர்பூசம். யோகம் இன்று காலை 6:15 வரை சித்த யோகம், பின்பு இரவு 7:05 வரை மரண யோகம், பின்பு அமிர்த யோகம். சந்திராஷ்டமம் இன்று மாலை 7:05 வரை அனுஷம், பின்பு கேட்டை. மேஷம் ராசினியர்கள். இன்று நீங்க சொகுசு வாழ்க்கைக்கு தன்னை தயார்படுத்திக் கொள்வீர்கள். அடிப்படை தேவைகளை பூர்த்தி செய்து கொள்வீர்கள். வெற்றி செய்திகள் வீடு வந்து சேரக்கூடும். ஏட்டிக்கு போட்டியாக நடந்தவர்கள் இன்று இணக்கமாக நடந்து கொள்வார்கள். உடன்பிறப்புகளின் ஒத்துழைப்பு கிடைக்கக்கூடும். குடும்பத்தில் இருந்த குழப்பங்களால் மனநிலையில் ஒரு மாற்றம் இருக்கும். குடும்பத்தில் ஒற்றுமை உண்டாக கொடுங்க. பயம் வேண்டாம். நீங்கள் எடுத்த ஒவ்வொரு காரியத்தையும் அற்புதமாக செய்து முடிப்பீர்கள். எதையும் சாதிக்கக்கூடிய திறமை வெளிப்படக்கூடும். வெளியில் தங்கக்கூடிய சூழல் உருவாக கொடுங்க. எடுத்த காரியத்தை செய்யும் பொழுது கவனம் இருக்கட்டும். எது சரி எது தவறு என்று சின்னதாக தடுமாற்றம் ஏற்பட கொடுங்க. திறமைகளால் எதிலும் வெற்றி பெறுவீர்கள். முடிக்க முடியாத காரியத்தை கூட முடித்து காட்டுவீர்கள். பணவரவும் எதிர்பார்த்தபடி இருக்க கொடுங்க. பெண்கள் இன்று கோரிக்கைகள் நிறைவேறக்கூடும். முக்கிய முடிவுகளில் தெளிவு ஏற்படக்கூடும். அடிப்படை தேவைகள் பூர்த்தியாக கூடும். பெண்களுக்கு என்று மனம் போல் வாழ்க்கை கண்டிப்பாக அமைதிவிடக்கூடும். காதலை பொறுத்தவரை பெரிய பிரச்சனைகள் ஏதும் இல்லை. எல்லாம் சுலபமாகத்தான் இருக்கக்கூடும். காதலை பற்றி இல்லத்தில் சொல்லிதான் ஒரு முடிவுக்கு வர வேண்டும் என்று மாணவர்கள் முக்கிய முடிவுகளை மிக தெளிவாக எடுப்பீர்கள். வாழ்க்கையில் சாதிக்க வேண்டும், கல்வியில் சாதிக்க வேண்டும் என்ற எண்ணம் இருக்கும். மாணவர்களுக்கு பொறுப்புகள் உண்டாகும் நாள் என்றே கண்டிப்பாக சொல்ல முடியுங்க. படித்து முன்னேறக்கூடிய எண்ணங்கள் வெளிப்படக்கூடும். என்று முக்கியமான பணியை நீங்க மேற்கொள்ளும் பொழுது பிங்க் நிறத்தில் ஆடிய அணி வேண்டும். பிங்க் நிறம் உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை கொடுக்கும். அப்படி இந்த இனிய நாளில் காலையில் எழுந்ததும் கண்டிப்பாக சித்தர்கள் வழிபாட்டையும் குரு பகவான் வழிபாட்டையும் மேற்கொண்டு எந்த ஒரு பணியிலும் ஈடுபட்டு வாருங்கள். நல்லதொரு முன்னேற்றம் ஏற்படக்கூடுங்க. என்று உங்களுக்கான அதிர்ஷ்டமான திசை தெற்கு. அதிர்ஷ்ட எண் 7 மற்றும் 9. அதிர்ஷ்ட நிறம் பிங்க் மற்றும் மஞ்சள் நிறம். நட்சத்திர பலன்கள். அஸ்வினி. இன்று பெரிய அளவில் உங்களுக்கு மாற்றங்கள் ஏற்படக்கூடும். திருப்திகரமான முன்னேற்றம் ஏற்படக்கூடும். சிக்கல்கள் ஓரளவு கண்டிப்பாக சரியாக கூடும். நல்லதொரு புரிதலை ஏற்படுத்திக் கொள்வீர்கள். தாய்மாமன் உறவு பலப்படக்கூடுங்க. இன்று நீங்க எல்லோரிடத்திலும் சிரித்து பேசி பழகி காரியங்களை வெற்றிகரமாக அமைத்துக் கொள்ளக்கூடுங்க. பரணி. இன்று வெளி உலக தொடர்புகள் விரும்பும் மையத்தில் இருக்கக்கூடும். காரியங்கள் ஓரளவு முன்னேற்றம் ஏற்படக்கூடும். கொடுத்த வாக்குறுதி இன்று காப்பாற்றிக் கொடுப்பீர்கள். வெளி உலக தொடர்புகள் விரும்பும் மையத்தில் இருக்கக்கூடும். செயல்கள் உங்களுக்கு வேகம் பிறக்க கொடுங்க. துணிச்சலுடன் பணிகள் ஈடுபட்டு வெற்றி பெறுவீர்கள். என்று உங்கள் நல்ல மனசுக்கு நல்லது நடைபெறும் நாளாக இருக்கக்கூடும். முயற்சி பணிகள் முடியாதது ஏதும் இல்லை. கண்டிப்பாக சாதிக்க முடியுங்க. கிருத்திகை. இன்று எதிலும் முழு முயற்சி எடுப்பீர்கள். காரியங்களை சுலபமாக செய்து முடிப்பீர்கள். தேவைகளை இன்று பூர்த்தி செய்து கொள்வீர்கள். நுணுக்கங்களை கற்றுக்கொள்வீர்கள். என்று உங்களுக்கு அடிப்படை வசதி வாய்ப்புகள் ஏற்படும் நாளாக இருக்கக்கூடும். ஆடை ஆபரண சேர்க்கை ஏற்படக்கூடும். விரும்பும் விதத்தில் வாழ்க்கையை அமைந்துவிடக்கூடும். என்று புத்தி கூர்மையினால் எதிலும் முன்னேற்றம் ஏற்படக்கூடும். தேவையற்ற வீண் விவாதங்கள் மட்டும் தயவு செய்து ஈடுபட வேண்டாம், பார்த்துக் கொள்ளுங்கள். ரிஷபம் ராசினியர்கள். என்று எதிரிடமிருந்து விடுபடும் நாளாக இருக்கக்கூடும். யோகமான நல்ல பலன் ஏற்படக்கூடுங்க. யோசிக்காமல் செய்த காரியங்கள் கூட வெற்றி இருக்கும். தொலைபேசி வழி தகவல் கண்டிப்பாக மகிழ்ச்சி கொடுக்கும். பயணங்கள் உங்களுக்கு ஒரு மாற்றத்தை ஏற்படுத்தி கொடுக்கும். நண்பர்கள் இன்று உறுதுணையாக காணப்படுவார்கள். மாலை நேரம் எதிர்பாராத தன லாபம் வந்து சேருங்க. சாதகமான காலகட்டம் என்றே சொல்ல முடியும். புத்தி குறும்புடன் செயல்பட்டால் வெற்றி இருக்கும். செயல்களை இன்று நீங்க அற்புதமாக செய்து முடிப்பீர்கள். நன்மைகள் தேடி வரக்கூடிய சூழல் இருக்கும். மேலிடத்திற்கும் உங்களுக்கும் தேவையற்ற வாக்குவாதம் வரக்கூடுங்க, பார்த்துக் கொள்ளுங்கள். சிக்கல்களை சரி செய்து கொள்வது மிக நல்லது. நண்பர்கள் பக்கபலமாக இருப்பார்கள். கூடுதலாக இன்று முயற்சிகளை மேற்கொண்டால் எளிதில் வெற்றி பெற முடியுங்க. நல்ல விஷயங்களை மிகவும் ஆர்வம் ஏற்படக்கூடும். குடும்பத்தில் இருந்த குழப்பங்கள் கண்டிப்பாக சரியாகும். வருமானத்தை உயர்த்துவதில் நாட்டம் செல்லக்கூடும்.
இன்று உங்களுக்கு அடிப்படை தேவைகள் ஓரளவு பூர்த்தியாகும் நாளாக இருக்க கொடுங்க. காதலை பொறுத்தவரை மனம் குழப்பம் அடைய வேண்டாம். காதல் வெற்றி நடை போடும். பயப்படுவதற்கெல்லாம் ஒன்றுமில்லை. காதலை பற்றி இல்லத்தில் சொன்னால் நல்லதொரு முடிவு கிடைக்கும். என்று மாணவர்கள் நுணுக்கங்களை கற்றுக்கொள்வீர்கள். வாழ்க்கையில் சாதிக்க வேண்டும் என்ற எண்ணம் இருக்கும். சந்தோஷம் ஏற்படக்கூடும். மாணவர்களுக்கு எதிர்பாராத திருப்பங்கள் உண்டாக கொடுங்க. என்ற முக்கியமான பணியை நீங்க மேற்கொள்ளும் பொழுது நீல நேரத்தில் அடைய வேண்டும். நீல நேரம் உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை கொடுக்கும். அப்படி இந்த இனிய நாளில் காலையில் எழுந்ததும் கண்டிப்பாக சித்தர்கள் வழிபாட்டையும் குரு பகவான் வழிபாட்டையும் மேற்கொண்டு எந்த ஒரு பணியிலும் ஈடுபட்டு வாருங்கள். நல்லதொரு முன்னேற்றம் ஏற்பட கொடுங்க. என்று உங்களுக்கான அதிர்ஷ்டமான திசை வடக்கு. அதிர்ஷ்ட எண் 1 மற்றும் 5 மற்றும் 7. அதிர்ஷ்ட நிறம் பச்சை மற்றும் சிவப்பு நிறம். நட்சத்திர பலன்கள் கிருத்திகை. இந்த சுக வாழ்க்கை சொகுசு வாழ்க்கையை தன்னை ஈடுபடுத்திக் கொள்வீர்கள். காரியங்களையும் கச்சிதமாக செய்து முடிப்பீர்கள். அடிப்படை தேவைகளை இன்று பூர்த்தி செய்து கொள்வீர்கள். நுணுக்கமான விஷயங்களை உங்களுக்கு ஆர்வம் ஏற்படக்கூடும். நம்பிக்கைகள் நடைபெறும் நாளாக இருக்கக்கூடும். திட்டங்கள் அனைத்தும் கண்டிப்பாக பலிக்க கொடுங்க. என்று உங்களுக்கு எதிலும் சந்தோஷம் ஏற்படக்கூடும். ரோகிணி என்று கொஞ்சம் பரபரப்புடன் காணப்படுவீர்கள். அடிப்படை தேவைகளை பூர்த்தி செய்து கொள்வீர்கள். நெருக்கடிகள் எல்லாம் சமாளித்து விடுவீர்கள். அத்தியாவசிய தேவைகள் இன்று பூர்த்தியாக கூட்டும். கனவுகள் கண்டிப்பாக நனவாக கூட்டும். மன மாற்றம் ஏற்படக்கூடும். என்று உங்களுக்கு தேவைகள் பூர்த்தியாகும் நாளாக இருக்க கொடுங்க. மிருக சிரிஷம் தாய்மாமன் உறவு பலப்படக்கூடும். சொன்ன சொல்லையும் இன்று நீங்க காப்பாற்றிக் கொடுப்பீர்கள். தேவைகளை எல்லாம் ஓரளவு பூர்த்தி செய்து கொள்வீர்கள். விருப்பமான விஷயங்கள் நாட்டம் கொள்வீர்கள். கூடுமானவரை இன்று பேச்சு குறைத்துக் கொண்டு அமைதியுடன் செயல்பட வேண்டும். மற்றபடி உங்களுக்கு பெரிய பிரச்சனை இல்லைங்க. நம்பிக்கைகள் நடைபெறும் நாள் என்று சொல்ல முடியும். மிதுனம் ராசினியர்கள் என்று தொட்ட குறைவிட்ட குறை எல்லாம் சரியாக கொடுங்க. நுட்பமான வேலைகளை தன்னை ஈடுபடுத்திக் கொள்வீர்கள். பெரிய பிரச்சனைகள் ஏதும் இருக்காது. எல்லாம் சுலபமாக சரியாக கூட்டும். இருப்பதை வைத்துக் கொண்டு சிறப்புடன் வாழ்க்கை நடத்துவீர்கள். வளர்ச்சி கொடுமலாக இருக்கக்கூடும். வருங்கால நலன் கருதி எடுத்த முயற்சி வெற்றியை கொடுக்கும். வெளி உலக தொடர்புகள் விரும்பும் விதத்தில் இருக்க கொடுங்க. பெற்றோர்கள் வழியில் பெருமைக்குரிய தகவல் வந்து சேரக்கூடும். அரசியல்வாதிகளால் அனுகூலம் ஏற்படக்கூடும். ஆடை ஆபரண சேர்க்கை ஏற்பட கொடுங்க. எடுத்த காரியம் நல்லபடியாக முடிய வேண்டும் என்ற மனக்கவலை மட்டும் ஓடிக்கொண்டிருக்கும். கலைத்துறையினருக்கு புதிய வாய்ப்புகள் தேடி வர கொடுங்க. வாய்ப்புகளை அற்புதமாக பயன்படுத்தி வெற்றி கொள்வீர்கள். உடைய புத்திசாலித்தனம் வெளிப்படுவதாக இருக்கக்கூடும். எதிலும் புதுமை படைக்கும்லாக இருக்கக்கூடும். ஆலோசித்து செய்யும் காரியங்களை வெற்றி இருக்கும். எதிலும் முன்னெச்சரிக்கையுடன் செயல்பட்டால் முன்னேற்றம் இருக்கும். வெற்றிக்கு தடையாக இருந்தவர்கள் என்று விலகி செல்ல கொடுங்க. என்று பெண்கள் விருப்பங்களை நிறைவேற்றிக் கொள்வீர்கள். காரியங்களை கச்சிதமாக செய்து முடிப்பீர்கள். தேவைகளை ஓரளவு பூர்த்தி செய்து கொள்வீர்கள். பெண்களுக்கென்று மன அழுத்தம் குழப்பம் ஏற்பட்டது கண்டிப்பாக மாறிவிடக்கூடும். என்று காதலை பொறுத்தவரை பெரிய பிரச்சனை இல்லை. எல்லாம் சுலபமாக செல்லும். காதலில் அமைதி கொள்வது மிக சிறப்பு. காதலை பற்றி இல்லத்தில் கலந்து பேசினால் ஒரு நல்லதொரு முடிவு கிடைக்கும். என்று மாணவர்கள் சொன்ன சொல்லை காப்பாற்றிக் கொடுப்பீர்கள். சுலபமாக கல்வியில் ஜெயிக்க முடியுங்க. மாணவர்கள் கொஞ்சம் பரபரப்புடன் காணப்படுவீர்கள். கல்வியில் வெற்றி பெறக்கூடிய அம்சம் கண்டிப்பாக இருக்குங்க. முயற்சி பண்ணுங்கள். எதிலும் வெற்றி உண்டாக கூடும். தேர்வில் வெற்றி பெறுவதற்கு கொஞ்சம் முயற்சிகளை மேற்கொள்ளுங்கள். இந்த முக்கியமான பணியை நீங்க மேற்கொள்ளும் பொழுது நீல நேரத்தில் ஆடி அணி வேண்டும். நீல நேரம் உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை கொடுக்கும். அப்படி இந்த இனிய நாளில் காலையில் எழுந்ததும் கண்டிப்பாக சித்தர்கள் வழிபாட்டையும் குரு பகவான் வழிபாட்டையும் மேற்கொண்டு எந்த ஒரு பணியிலும் ஈடுபட்டு வாருங்கள். நல்லதொரு முன்னேற்றம் ஏற்பட கொடுங்க. என்று உங்களுக்கான அதிர்ஷ்டமான திசை வடக்கு. அதிர்ஷ்ட எண் 7 மற்றும் 9. அதிர்ஷ்ட நிறம் நீலம் மற்றும் பச்சை நிறம். நட்சத்திர பலன்கள் மிருகசிரிஷம். என்று நீங்க மன அமைதியுடன் செயல்பட வேண்டும். காரியங்களை துரிதமாக செய்து முடிப்பீர்கள். அடிப்படை தேவைகளை இன்று பூர்த்தி செய்து கொள்வீர்கள். நுணுக்கங்களையும் கண்டிப்பாக கற்றுக்கொள்வீர்கள். விடாமுயற்சிக்கு வித்திடும் நாளாக இருக்கக்கூடும். காரியங்கள் ஓரளவு முன்னேற்றம் ஏற்படக்கூடும். என்று நீங்க சொகுசு வாழ்க்கைக்கு தன்னை தயார்படுத்திக் கொள்வீர்கள். திருவாதிரை என்று நடப்பது ஒன்று நினைப்பது ஒன்றாக இருந்தாலும் பெரிய பிரச்சனைகள் ஏதும் இல்லை. எல்லாம் சிரமம் இல்லாமல் செல்லக்கூடும். பய உணர்வு வேண்டாம். சகோதர சகோதரியிடம் கொஞ்சம் பார்த்து பேசுங்கள். சில இடங்களை விட்டு கொடுத்து செல்வது மிக சிறப்பு. யாரையும் குறைகள் சொல்ல வேண்டாம். என்று ஓரளவு மாற்றங்கள் ஏற்படும் நாள் என்றே சொல்ல முடியுங்க. புனர்பூசம் தெய்வீக சிந்தனை ஏற்படக்கூடும். சந்தித்த நபர்களால் சந்தோஷம் ஏற்படக்கூடும். காரியங்கள் ஓரளவு வெற்றி ஏற்படக்கூடும். முக்கிய பொறுப்புகளை இன்று ஏற்றுக்கொள்வீர்கள். வீண் விவாதங்கள் மட்டும் செய்ய வேண்டாம். தொழில்நுட்ப அறிவை மேம்படுத்திக் கொள்வீர்கள். என்று உங்களுக்கு சிறப்பான முன்னேற்றம் கண்டிப்பாக இருக்கும். செயல்களில் வேகம் பிறக்குங்க. என்று உங்களுக்கு நடக்கும் காரியங்களை கண்டிப்பாக வெற்றி இருக்கும். கடகம் ராசினியர்கள் இன்று இருப்பதை வைத்துக் கொண்டு மிகவும் சிறப்புடன் வாழ்க்கை நடத்துவீர்கள். பொருளாதார விருத்தி உங்களுக்கு ஏற்படக்கூடுங்க.
பொறுப்புகள் கண்டிப்பாக கூடும். அடுத்தவர் நம்பி மட்டும் எந்த ஒரு பொறுப்பையும் ஒப்படைக்க வேண்டாம். செய்ய நினைத்த காரியத்தை அற்புதமாக செய்ய முடியும். எதிலும் மகிழ்ச்சி கூட்டும். தந்தை வழி உறவில் ஏற்பட்ட மனக்கசப்புகள் கண்டிப்பாக மாறும். வேலை நிமித்தமாக பயணங்கள் சென்று வருவீர்கள். பண பற்றாக்குறை ஏற்பட்டது கண்டிப்பாக நிவர்த்தியாக கொடுங்க. பணிகளை விரைவாக செய்து முடிக்க தேவையான வசதி வாய்ப்புகளை பெருக்கிக் கொள்வீர்கள். தேவையற்ற வார்த்தைகளை தவிர்ப்பது நன்மையை கொடுக்கும். குடும்பத்தில் உறவினர்கள் வருகை இருக்கக்கூடும். கணவன் மனைவிக்கிடையே மகிழ்ச்சி நீடிக்கும். பிள்ளைகள் முன்னேற்றத்தில் அக்கறை எடுத்துக் கொள்வீர்கள். தந்தையின் உடல்நலத்தில் சிறப்பு அக்கறை எடுத்துக் கொள்வீர்கள். காரியங்களையும் கச்சிதமாக செய்து முடிப்பீர்கள். எதிலும் வளர்ச்சி கூடுமலாக இருக்கக்கூடும். திருப்பங்கள் கண்டிப்பாக ஏற்படக்கூடும். விருப்பங்கள் கண்டிப்பாக கைகூடும். என்று உங்க நல்ல மனசுக்கு நல்லதும் நடைபெற கொடுங்க. அது மட்டுமில்லை, சொக்க தங்கமாக காணப்படுவீர்கள். இரவு பகலும் உழைத்த உழைப்பிற்கு நல்ல பலன் கண்டிப்பாக ஏற்படக்கூடும். மன வலிமையும் என்று கூடிவிடக்கூடும். பெண்கள் கூடுமானவரை சூழ்நிலை புரிந்து கொள்ளுங்கள். குடும்பத்தை வழிநடத்துவதற்கு சில திட்டங்கள் இருக்கக்கூடும். வாழ்க்கையில் ஜெயிக்க வேண்டும், கல்வியில் ஜெயிக்க வேண்டும் என்ற எண்ணங்கள் கண்டிப்பாக இருக்கக்கூடும். காதலை பொறுத்தவரைங்க பெரிய பிரச்சனைகள் இல்லை. நீங்களாக பிரச்சனை ஏற்படுத்திக் கொள்ள வேண்டாம். மனதை போட்டு குழப்பிக் கொள்ள வேண்டாம். காதல் கண்டிப்பாக வெற்றியனை போடும். பயம் வேண்டாம். என்று மாணவர்கள் படிப்பை தவிர வேறு எதிலும் அக்கறை வேண்டாம். படித்து முன்னேற வேண்டும் என்ற எண்ணம் மட்டும் இருக்கட்டும். கல்வியில் கண்டிப்பாக சாதிக்க முடியும் நினைவில் வைத்துக் கொள்ளுங்கள். மாணவர்களுக்கு எதிர்பாராத திருப்பங்கள் ஏற்படக்கூடும். விளையாட்டுத் துறையில் வெற்றி ஏற்படக்கூடும். முக்கியமான பணியை நீங்க மேற்கொள்ளும் பொழுது இளம் பச்சை நிறத்தில் ஆடிய வேண்டும். இளம் பச்சை உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை கொடுக்கும். அப்படியே இந்த இனிய நாளில் காலனி எழுந்ததும் கண்டிப்பாக சித்தர்கள் வழிபாட்டையும் குரு பகவான் வழிபாட்டையும் மேற்கொண்டு எந்த ஒரு பணியிலும் ஈடுபட்டு பாருங்கள். நல்லதொரு முன்னேற்றம் ஏற்பட கொடுங்க. என்று உங்களுக்கான அதிர்ஷ்டமான திசை மேற்கு. அதிர்ஷ்ட எண் 7 மற்றும் 9. அதிர்ஷ்ட நிறம் சிவப்பு மற்றும் இளம் பச்சை நிறம். நட்சத்திர பலன்கள் புனர்பூசம். என்று சொந்த பந்துகள் வருகை இருக்க கொடுங்க. கோரிக்கைகள் கூட கண்டிப்பாக நிறைவேறக்கூடும். நியாயமான விஷயங்களை தன் ஈடுபடுத்திக் கொள்வீர்கள். எதையும் புரிந்து கொண்டு செயல்படுவீர்கள். உணவு கட்டுப்பாட்டினை ஏற்படுத்திக் கொள்ளுங்கள். என்று உங்களுக்கு மனம் போல் வாழ்க்கை அமைந்துவிடக்கூடும். துல்லியமாக எதிலும் ஈடுபட்டு கண்டிப்பாக வெற்றி பெற முடியும். என்று உங்களுக்கு பிரச்சனைக்கெல்லாம் தீர்வு கிடைக்கக்கூடும். பூசம். எதிர்ப்புகள் விலகி செல்லக்கூடும். காரியங்கள் உங்களுக்கு முன்னேற்றம் ஏற்படக்கூடும். மனசுக்குள் ஒருவித மகிழ்ச்சி கொடுங்க. சந்தித்த நபரால் சந்தோஷம் ஏற்படக்கூடும். என்ற திட்டங்கள் அனைத்தும் கை கொடுக்குங்க. எதிர்மறையாக பேசுவது மட்டும் விலகி இருக்க பாருங்கள். நீங்கள் உண்டு உங்கள் வேலை உண்டு இருந்தால் எதிலும் முன்னேற்றம் இருக்குங்க. இந்த நாள் உங்களுக்கு சந்தோஷம் கண்டிப்பாக ஏற்படக்கூடும். யாரையும் குறைகள் மட்டும் சொல்ல வேண்டாம். ஆகில்யம். மனம் போன போக்கில் செயல்பட வேண்டாம். எதையும் யோசித்து செயல்படுத்தினால் வெற்றி இருக்கும். சிறுக சிறுக சேமித்த பணம் செலவுக்கு பயன்படக்கூடும். நிகழ்கால தேவைகள் ஓரளவு பூர்த்தியாக கொடுங்க. அடிப்படை வசதி வாய்ப்புகளை பெருக்கிக் கொள்வீர்கள். என்று உங்களுக்கு எதிலும் ஆனந்தம் ஏற்படும் நாளாக இருக்கக்கூடும். நம்பிக்கையுடன் செயல்படுங்கள். அது உங்களுக்கு முன்னேற்றத்தை ஏற்படுத்தி கொடுக்கும். என்று உங்களுக்கு பிரச்சனைகளுக்கெல்லாம் தீர்வு கிடைக்கும் நான் என்றே சொல்ல முடியுங்க. சிம்மம் ராசினியர்கள் இன்று நீங்க பொது நிகழ்ச்சிகள்ல கலந்து கொள்வீர்கள். காரியங்களையும் சுறுசுறுப்பாக செய்து முடிப்பீர்கள். வெற்றிக்கான செய்திகள் கண்டிப்பாக வரக்கூடும். விவேகமுடன் செயல்படக்கூடிய சூழல் இருக்கும். மக்கள் செல்வங்களால் மகிழ்ச்சி கொடுங்க. ஆரோக்கியமும் சீராக இருக்கக்கூடும். ஆகாரத்தில் மட்டும் கட்டுப்பாட்டுடன் இருக்க பாருங்கள். முன்கோபத்தை தவிர்ப்பது எதிலும் நல்லது. திடீர் பயணம் ஒன்றில் வழக்கமான பணிகளை செய்து முடிப்பீர்கள். சுணக்கம் ஏற்படுத்திய காரியங்கள் சூடு பிடிக்கும். இன்று மனக்குழப்பம் ஏற்பட்டது கண்டிப்பாக மாறும். எடுக்கும் காரியம் சிறிது முயற்சிக்கு பின்னர் வெற்றி கொடுக்கும். தொழில் வியாபார நெருக்கடிகளை சமாளித்து விடுவீர்கள். ஏற்ற இறக்கமான சூழல் இருந்தது கண்டிப்பாக மாறும். பழைய பாக்கிகளை இன்று நாசுக்காக வசூல் செய்து விடுவீர்கள். அலைந்து தெரிந்து சில பணிகளை முடிக்க வேண்டியிருக்கும். உத்தியோகத்தில் இருப்பவர்கள் கூடுதலாக பணியாற்ற வேண்டியிருக்குங்க. திறமைகள் கண்டிப்பாக வெளிப்படக்கூடும். எதிலும் சுறுசுறுப்பு ஏற்படக்கூடும். இன்று முக்கிய பொறுப்புகளை ஏற்படுத்திக் கொண்டு வாழ்க்கை வளமாக்கிக் கொள்ளக்கூடும். என்று பெண்கள் குடும்பத்தை நன்கு பார்த்துக் கொள்வீர்கள். எதையும் ஒருமுறைக்கு இருமுறை யோசித்து செய்வீர்கள். பெண்களுக்கென்று திருப்பங்கள் நிறைந்த நாளாக இருக்கக்கூடும். விருப்பங்கள் கண்டிப்பாக கைகூடும். பெண்கள் இந்த இனிய நாளை கொண்டாடி மகிழ முடியும். இன்று காதலை பொறுத்தவரை பெரிய பிரச்சனை இருக்காது. சூழ்நிலைகள் உங்களுக்கு சாதகமாகத்தான் இருக்கும். காதலை கொஞ்சம் விட்டு கொடுப்பது ரொம்ப நல்லது. காதலை பற்றி புரிந்து கொள்ளுங்கள். தேவையில்லாத பேச்சுக்கள் வேண்டாம். பிடிவாதம் வேண்டாம். என்று மாணவர்கள் நுணுக்கங்களை கற்றுக்கொள்வீர்கள். அடிப்படை தேவைகளை பூர்த்தி செய்து கொள்வீர்கள். கல்வியில் ஜெயிக்க வேண்டும் என்ற எண்ணம் இருக்கும். மாணவர்கள் தேர்வில் வெற்றி பெற்று வாழ்க்கையில் சிறந்து விளங்க முடியும். என்று முக்கியமான பணியை நீங்க மேற்கொள்ளும் பொழுது நீல நிறத்தில் ஆடிய வேண்டும். நீல நிறம் உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை கொடுக்கும். அப்படி இந்த இனிய நாளில் காலையில் எழுந்ததும் கண்டிப்பாக சித்தர்கள் வழிபாட்டையும் குரு பகவான் வழிபாட்டையும் மேற்கொண்டு எந்த ஒரு பணியிலும் ஈடுபட்டு பாருங்கள்.
நல்லதொரு முன்னேற்றம் ஏற்படக்கூடுங்க. என்று உங்களுக்கான அதிர்ஷ்டமான திசை தெற்கு. அதிர்ஷ்ட எண் 7 மற்றும் 9. அதிர்ஷ்ட நிறம் நீலம் மற்றும் மஞ்சள் நிறம். நட்சத்திர பலன்கள். மகம். இன்று உடல் உழைப்பு ஒரு பக்கம் அதிகரிக்க கூடுங்க. காரியங்கள் ஓரளவு வெற்றிகரமாக செய்து முடிப்பீர்கள். நல்ல எண்ணங்கள் வெளிப்படக்கூடும். திருப்பங்கள் கண்டிப்பாக ஏற்படக்கூடும். மனசுக்குள் மகிழ்ச்சி கண்டிப்பாக ஏற்படக்கூடுங்க. எப்படியாவது சாதிக்க வேண்டும் என்ற எண்ணம் இருக்கும். செயல்களில் முன்னேற்றம் ஏற்படக்கூடும். பூரம். தாய்மாமன் உறவு மூலம் நல்லது நடைபெறக்கூடுங்க. எதிலும் உங்களுக்கு மகிழ்ச்சி உண்டாக கூடுங்க. நல்லவைகள் தேடி வரக்கூடும். விருப்பங்களும் கண்டிப்பாக கைகூடும். எதிர்மறையாக பேசுவதிடம் மட்டும் தயவு செய்து நீங்க விலகி இருப்பது நல்லது. என்று உங்களுக்கு எதிலும் சுறுசுறுப்பு மேற்படும் நாள் என்றே சொல்ல முடியுங்க. உத்திரம். இன்று மன கவலை ஏற்பட்டது கண்டிப்பாக மாறுங்க. திருப்திகரமான முன்னேற்றம் ஏற்படக்கூடும். காலையில் உங்களுக்கு நல்ல செய்தியில் வரக்கூடும். இன்று இருப்பதை வைத்துக்கொண்டு சிறப்புடன் வாழ்க்கை நடத்துவீர்கள். பெரிய பிரச்சனையிலிருந்து தன்னை காத்துக் கொள்வீர்கள். முக்கிய பொறுப்புகளை ஏற்றுக்கொள்வீர்கள். குடும்பத்தை நல்ல முறையில் வழிநடத்துவீர்கள். என்று உங்களுக்கு சிரமங்கள் சரியாகும் நாள் என்றே சொல்ல முடியுங்க. கன்னி ராசினியர்கள். என்று நீங்க பொது வாழ்க்கையை தன்னை ஈடுபடுத்திக் கொள்வீர்கள். எதிலும் உங்களுக்கு வளர்ச்சி குடும்பமாக இருக்கக்கூடும். வெற்றிக்கான செய்திகள் கண்டிப்பாக வரக்கூடும். தொட்ட காரியம் ஓரளவு துளிர்விடக் கூடுங்க. நம்பிக்கைக்குரியவர்களை கூட வைத்துக் கொள்ளுங்கள். தொழில் சம்பந்தப்பட்ட புதிய ஒப்பந்தங்களில் கையெழுத்திடும் பொழுது படித்து பார்த்துவிட்டு கையெழுத்து போடுங்கள். யாருக்கும் ஜாமீன் கையெழுத்து எதுவும் போட்டுவிட வேண்டாம். கொடுத்த வாக்கை காப்பாற்ற கொள்கை பிடிப்புடன் செயல்படுவீர்கள். வருமானம் வரக்கூடிய வேலை எடுத்து செய்வீர்கள். திருப்திகரமான முன்னேற்றம் இருக்கும். குடும்பத்தில் மகிழ்ச்சி கூட்டும். கணவன் மனைவிக்கிடையே இதுவரை இருந்து வந்த கருத்து வேற்றுமை நீங்கி விடக்கூடும். எதிலும் உங்களுக்கு நெருக்கம் உண்டாக கூடுங்க. பிள்ளைகளுக்காக வேண்டியவற்றை செய்து கொடுப்பீர்கள். முக்கிய பொருட்களை வாங்கக்கூடிய சூழல் இருக்கும். அடிப்படை தேவைகள் ஓரளவு பூர்த்தியாகும். நிலுவையில் உள்ள பணம் கண்டிப்பாக வரக்கூடுங்க. நிர்வாகத்தில் ஏற்படக்கூடிய பிரச்சனைக்கெல்லாம் தீர்வு கிடைக்கும். சட்ட திட்டங்களுக்கு உட்பட்டு நடைபெறுங்கள். காரியங்களை வெகு விரைவாக செய்து முடிப்பீர்கள். அடிப்படை தேவைகளை இன்று பூர்த்தி செய்து கொள்வீர்கள். என்ற உங்கள் நல்ல மனசுக்கு நல்லதும் நடைபெறும் நாளாக இருக்கக்கூடும். பெண்கள் விரைவாக செயல்படுவீர்கள். கூடுதல் பொறுப்புகளை ஏற்படுத்திக் கொள்வீர்கள். நுணுக்கங்களை கற்றுக்கொள்வீர்கள். பெண்களுக்கென்று எதிர்பாராத திருப்பங்கள் ஏற்படக்கூடும். நல்ல விஷயங்கள் முன்னேற்றம் ஏற்படக்கூடும். அது மட்டுமில்லை, செயல்களை வேகம் பிறக்கக்கூடுங்க. என்று காதலை பொறுத்தவரை கொஞ்சம் முடிவெடுக்கும் பொழுது தெளிவிருக்கட்டும். காதலை நீங்க விட்டுக் கொடுப்பதும் பொறுமை காப்பதும் மிக சிறப்பு. காதலுக்காக எந்த ஒரு முடிவும் இப்போதைக்கு எடுக்க வேண்டாம். என்று மாணவர்கள் நுணுக்கங்களை கற்றுக்கொள்ளும் நாளாக இருக்கக்கூடும். காரியங்களையும் சுலபமாக செய்து முடிக்க முடியும். கல்வியில் சிறந்து விளங்க முடியும். மாணவர்களுக்கு எதிர்பாராத நல்ல விஷயங்கள் நடைபெறக்கூடுங்க. முயற்சி பண்ணுங்கள், கண்டிப்பாக சாதிக்க முடியும். அது மட்டுமில்லை, மாணவர்களுக்கு பாடங்களில் சந்தேகம் இருந்தால் கேட்டு தெரிந்து கொள்ளுங்கள். என்று முக்கியமான பணியை நீங்க மேற்கொள்ளும் பொழுது நீல நிறத்தில் ஆடை அணிய வேண்டும். நீலம் உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை கொடுக்கும். அப்படியே இந்த இனிய நாளில் காலையில் எழுந்ததும் கண்டிப்பாக சித்தர்கள் வழிபாட்டையும் குரு பகவான் வழிபாட்டையும் மேற்கொண்டு எந்த ஒரு பணியிலும் ஈடுபட்டு வாருங்கள். நல்லதொரு முன்னேற்றம் ஏற்படக்கூடுங்க. என்று உங்களுக்கான அதிர்ஷ்டமான திசை தெற்கு. அதிர்ஷ்ட எண் 7 மற்றும் 9. அதிர்ஷ்ட நிறம் நீலம் மற்றும் மஞ்சள் நிறம். நட்சத்திர பலன்கள். உத்திரம். என்று எதிர்பார்த்த நல்ல விஷயங்கள் கண்டிப்பாக நடைபெறக்கூடும். கூடுதல் முயற்சிகள் எடுத்தால் எதிலும் வெற்றி பெற முடியும். சேமித்து வைத்த பணம் செலவுக்கு பயன்படக்கூடுங்க. வசதி வாய்ப்புகளை இன்று நீங்க பெருக்கிக் கொள்வீர்கள். நுணுக்கங்களை கண்டிப்பாக கற்றுக்கொள்வீர்கள். விடாமுயற்சிக்கு வித்திடும்லாக இருக்கக்கூடுங்க. தனிமை விரும்பிகளாக காணப்படுவீர்கள். எப்படிப்பட்ட பிரச்சனைக்கு முடிவு கிடைக்கக்கூடும். என்று குலதெய்வ வழிபாடு ஒரு பெரிய மாற்றத்தை ஏற்படுத்தும். செலவுகளை கட்டுப்படுத்தி சேமிக்க வேண்டும் என்ற எண்ணம் இருக்கட்டும். அஸ்தம். வீடு கட்டும் முயற்சி கண்டிப்பாக வெற்றி கொடுக்குங்க. புதுமை படைக்கும் நாளாக இருக்கக்கூடும். மனதளவில் மகிழ்ச்சி கொடுங்க. எதிர்மறையாக பேசிவிடும் விலகி இருப்பது நல்லது. கூடுதலாக இன்று பணிகளை மேற்கொள்வீர்கள். காரியங்களையும் திறமையாக செய்து முடிப்பீர்கள். நுணுக்கங்களை கற்றுக்கொள்வீர்கள். என்று உங்களுக்கு விடாமுயற்சிக்கு வித்திடும் நாள் என்று சொல்ல முடியுங்க. இந்த நாளை நீங்க பொறுமையாக வழிநடத்தினால் வெற்றி ஏற்படக்கூடும். சித்திரை. இன்று கனவுகள் மெய்ப்படக்கூடுங்க. காரியங்களும் முன்னேற்றம் ஏற்படக்கூடும். சிக்கல்களை ஓரளவு சரி கட்டி விடுவீர்கள். உணவு கட்டுப்பாட்டினை இன்று ஏற்படுத்திக் கொள்வீர்கள். இன்று எதிலும் உங்களுக்கு மகிழ்ச்சி கூடும். எதிர்பாராத திருப்பங்கள் உண்டாகக்கூடும். நல்லவைகள் நடைபெறக்கூடிய சூழலும் இருக்குங்க. அடிப்படை வசதி வாய்ப்புகளை பெருக்கிக் கொள்ளக்கூடிய சூழலும் இருக்கும். நுணுக்கமான விஷயங்களை தன்னை ஈடுபடுத்திக் கொள்வீர்கள். காரியங்களை சுலபமாக செய்து முடிக்க முடியும். என்று நீங்க மனம் பதட்டமாக இருக்கக்கூடும். பார்த்துக் கொள்ளுங்கள். எதை செய்வதாக இருந்தாலும் இல்லத்தில் சொல்லிவிட்டு செய்வது கண்டிப்பாக சிறப்பை கொடுக்கும். என்று உங்களுக்கு பெரிய பிரச்சனைகள் ஏதும் இருக்காதுங்க. துலாம் ராசினியர்கள். இன்று எதிர்பாராத வகையில் உங்களுக்கு நன்மைகள் ஏற்படக்கூடும். காரியங்கள் உங்களுக்கு அற்புதமாக நடைபெறக்கூடும்.
முயற்சி உங்களுக்கு திருப்பு முனையாக இருக்கக்கூடும். எதிரிடமிருந்து விடுபடும் நாள் என்றே கண்டிப்பாக சொல்ல முடியுங்க. துலாம் ராசினியர்கள், சக நண்பர்களை நீங்க அனுசரித்து செல்வது மிக சிறப்பு. காரியங்களில் ஈடுபடும் பொழுது கூட ரொம்ப கவனமாக ஈடுபட வேண்டும். சில இடங்கள்ல கொஞ்சம் பார்த்து பேச வேண்டும். அடிப்படை தேவைகளை பூர்த்தி செய்து கொள்வீர்கள். நுணுக்கமான விஷயங்களை தன்னை ஈடுபடுத்திக் கொள்வீர்கள். திறப்புகள் நிறைந்த நாளாக இருக்கக்கூடும். மன வலிமை கண்டிப்பாக கூடுங்க. இன்று நீங்க யாரிடமும் வாக்குவாதம் மட்டும் செய்ய வேண்டாம். நல்லது கெட்டதுகளை கூட தன்னை ஈடுபடுத்திக் கொள்வீர்கள். பெரிய மாற்றங்கள் கண்டிப்பாக ஏற்படக்கூடும். விரைவாக செயல்படக்கூடிய சூழல் வெளிப்படக்கூடும். கையிலும் ஓரளவு காசு பணம் புழங்கக்கூடுங்க. பல சோதனையும் கடந்து வெற்றி பெறுவீர்கள். சாதிக்க வேண்டும் என்ற எண்ணத்தை வளர்த்துக் கொள்வீர்கள். சுயமரியாதை கண்டிப்பாக கூடும். எதிலும் சுறுசுறுப்பு உண்டாக கொடுங்க. அடிப்படை தேவைகளை கூட இன்று பூர்த்தி செய்து கொள்வீர்கள். பல நுணுக்கங்களை கற்றுக்கொள்வீர்கள். தொழில்நுட்ப அறிவை கொண்டு வாழ்க்கையை வளமாக்கிக் கொள்வீர்கள். துலாம் ராசினியருக்கு நல்லது நடைபெறும் நாள் என்றே கண்டிப்பாக சொல்ல முடியுங்க. பெரிய பிரச்சனைகள் ஏதும் இருக்காது. மக்கள் செல்வங்களால் நன்மை ஏற்படக்கூடும். நட்பு வட்டமும் விரிவடையக்கூடும். பெண்கள் உங்களுக்கு நல்லதொரு வருமானத்தை ஏற்படுத்திக் கொள்வீர்கள். பெண்கள் இன்று வழக்கமான பணிகளை அற்புதமாக செய்து முடிப்பீர்கள். வாடிக்கையாளருக்கு என்ன தேவையோ செய்து கொடுக்க முடியும். நீண்ட நாட்களாக எதிர்பார்த்த பதவி உயர்வு கண்டிப்பாக இருக்கும். பெண்களுக்கு நல்ல விஷயங்கள் ஆர்வம் ஏற்படக்கூடும். விஐபிகளின் சந்திப்புகள் ஏற்படக்கூடும். காதல் புரியாத புதிர் போல் இருக்குமே தவிர பெரிய பிரச்சனையை கொடுக்காது. காதலில் நீங்கள் தான் அமைதி கொள்ள வேண்டும். பதட்டம் இல்லாமல் இருக்க வேண்டும். காதலில் பொறுமையை கடைபிடிக்க வேண்டும். என்று மாணவர்கள் செய்ய நினைத்த காரியத்தை அற்புதமாக செய்து முடிப்பீர்கள். சுலபமாக கல்வியில ஜெயிக்க முடியுங்க. மாணவர்களுக்கு எதிர்காலம் சிறப்பாக இருக்கக்கூடும். நல்லவைகள் கண்டிப்பாக நடைபெறக்கூடும். இன்று படிப்பில் மட்டும் முழு அக்கறை கொள்ளுங்கள். முக்கியமான பணியை நீங்க மேற்கொள்ளும் பொழுது இளம் பச்சை நிறத்தில் ஆடை அணிய வேண்டும். இளம் பச்சை உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை கொடுக்கும். அப்படியே இந்த இனிய நாளில் காலையில் எழுந்ததும் கண்டிப்பாக சித்தர்கள் வழிபாட்டையும் குரு பகவான் வழிபாட்டையும் மேற்கொண்டு எந்த ஒரு பணியிலும் ஈடுபட்டு வாருங்கள். நல்லதொரு முன்னேற்றம் ஏற்படக்கூடும். என்று உங்களுக்கான அதிர்ஷ்டமான திசை வடக்கு. அதிர்ஷ்ட எண் 3 மற்றும் 6 மற்றும் 9. அதிர்ஷ்ட நிறம் பச்சை மற்றும் சிவப்பு நிறம். நட்சத்திர பலன்கள். சித்திரை இன்று சமயோசிதமாக செயல்பட்டு இதிலும் வெற்றி பெறுவீர்கள். காரியங்களையும் அற்புதமாக கையாண்டு வெற்றி பெறுவீர்கள். சில நுணுக்கங்களையும் இன்று நீங்க கற்றுக்கொள்வீர்கள். யோகமான நல்ல பலனையும் பெற்றுக் கொள்வீர்கள். நல்ல மனசுக்கு நல்லது நடைபெறக்கூடும். விடாமுயற்சிக்கு வித்திடும் இருக்கக்கூடும். சிரமங்கள் கண்டிப்பாக சரியாக கூடுங்க. சுவாதி திருப்பங்கள் நிறைந்த நாளாக இருக்கக்கூடும். மனசுக்குள் தைரியம் ஏற்படக்கூடுங்க. சாதிக்க வேண்டும் என்ற எண்ணம் இருக்கும். செயல்களில் முன்னேற்றம் ஏற்படக்கூடும். அடிப்படை தேவைகளை பூர்த்தி செய்து கொள்வீர்கள். என்று உங்க கையில் காசு பணம் புழங்கும் நாள் என்று சொல்ல முடியுங்க. விசாகம் என்று உங்களுக்கு நட்பு வட்டம் விரிவடையக்கூடும். இரவும் பகலும் உழைத்த உழைப்பிற்கு நல்ல பலன் கிடைக்கும். திருமண வாய்ப்புகள் கண்டிப்பாக கை கொடுங்க. சொகுசு வாழ்க்கைக்கு தன்னை தயார்படுத்திக் கொள்வீர்கள். எதிர்பார்த்த பதவி உயர்வு கண்டிப்பாக இருக்கும். நட்பு வட்டத்தை விரிவாக்கம் செய்து கொள்வீர்கள். விஐபிகளின் சந்திப்பு கிடைக்கக்கூடும். இன்று வரக்கூடிய வருமானத்தில் ஒரு பகுதியை சேமிப்புக்காக எடுத்து வையுங்கள். அது போதுங்க. விருச்சிகம் ராசினியர்கள் என்று ஒரு நல்ல மனசை மற்றவர்கள் புரிந்து கொள்ளக்கூடும். நல்ல விஷயங்களை தன்னை ஈடுபடுத்திக் கொள்ளக்கூடும். காரியங்களை வெற்றி ஏற்படக்கூடும். சிரமங்கள் ஓரளவு கண்டிப்பாக முன்னேற்றம் இருக்கும். பெரிய பிரச்சனைகள் எதுவும் இருக்காது. நுணுக்கங்களை கற்றுக்கொள்வீர்கள். விரைவாக செயல்பட்டு எதிலும் வெற்றி பெறுவீர்கள். எதிலும் சந்தோஷம் உண்டாகக்கூடும். நிதி நிலையும் சீராக உயரக்கூடுங்க. எதிர்பார்த்தவைகள் கண்டிப்பாக நடைபெறக்கூடும். யாருக்கு என்ன செய்ய வேண்டும் என்று யோசித்து செய்வீர்கள். எப்படிப்பட்ட பிரச்சனைக்கு முடிவு காண்பீர்கள். திட்டங்கள் அனைத்தும் கண்டிப்பாக பலிக்க கொடுங்க. நுணுக்கங்களை கற்றுக்கொள்வீர்கள். எப்படியாவது சந்தித்த நபரால் உங்களுக்கு சந்தோஷம் ஏற்படக்கூடும். வெகு விரைவாக செயல்பட்டு எதிலும் வெற்றி பெற முடியும். வருமானம் வரக்கூடிய வேலையை எடுத்து செய்வீர்கள். கோபத்தை குறைத்துக் கொண்டால் எதிலும் முன்னேற்றம் இருக்கும். எதிர்பார்த்த பண உதவி கண்டிப்பாக கிடைக்கும். நிலுவில் உள்ள காரியங்கள் சிறப்பாக முடியுங்க. என்று நல்லதொரு வழி பிறக்கும் நாள் என்று சொல்ல முடியும். இரவு பகலாக உழைக்க வேண்டிய சூழலும் இருக்குங்க. கண்டிப்பாக உழைக்க தயங்க மாட்டீர்கள். பெண்கள் என்று கோபப்பட வேண்டாம். சந்திராஷ்டிரம் முடியும் வரை பொறுமையாக இருங்கள். சில குழப்பங்கள் வந்து தான் செல்லும். சில விஷயங்களை தள்ளிகள் செய்ய வேண்டாம். நீங்கள் உண்டு. உங்கள் வேலை உண்டு இருந்தால் எதிலும் வெற்றி இருக்கும். இன்று காதலை பொறுத்தவரை குழப்பம் நிறைந்ததாக இருக்கும். முடிவெடுக்க முடியாமல் தவித்துக் கொண்டிருப்பீர்கள். காதலில் கொஞ்சம் சிரமம் இருக்கும். பார்த்து எதையும் யோசித்து செய்யுங்கள். என்று மாணவர்கள் நுணுக்கங்களை கற்றுக்கொள்வீர்கள். விரைவாக செயல்படக்கூடிய சூழலை உருவாக்கிக் கொள்வீர்கள். எதிலும் சிரமம் இருந்தது கண்டிப்பாக சரியாகும். மாணவர்களுக்கு இன்று பொறுப்புகள் கூடும் நாளாக இருக்க கொடுங்க. அது மட்டுமில்லை, விளையாட்டுத் துறையில் மிகுந்த ஆர்வம் ஏற்படக்கூடும். இன்று முக்கியமான பணியை நீங்க மேற்கொள்ளும் பொழுது நீல நிறத்தில் ஆடை அணிய வேண்டும்.
நீளம் உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை கொடுக்கும். அப்படியே இந்த இனிய நாளில் காலையில் எழுந்ததும் கண்டிப்பாக சித்தர்கள் வழிபாட்டையும் குரு பகவான் வழிபாட்டையும் மேற்கொண்டு எந்த ஒரு பணியிலும் ஈடுபட்டு வாருங்கள். நல்லதொரு முன்னேற்றம் ஏற்படக்கூடுங்க. என்று உங்களுக்கான அதிர்ஷ்டமான திசை தெற்கு. அதிர்ஷ்ட எண் 7 மற்றும் 9. அதிர்ஷ்ட நிறம் பச்சை மற்றும் நீல நிறம். நட்சத்திர பலன்கள். விசாகம். இன்று உங்களுக்கு எதிர்பார்த்த நல்ல விஷயங்கள் கண்டிப்பாக நடக்கும். சில சிரமங்கள் இருந்தாலும் போக போக சரியாகும். ஆடை ஆபரண சேர்க்கை ஏற்படக்கூடும். நுணுக்கங்களை கற்றுக்கொள்வீர்கள். விரைவாக செயல்பட்டதிலும் வெற்றி பெறுவீர்கள். அடிப்படை தேவைகளை பூர்த்தி செய்து கொள்வீர்கள். மனம் போல் வாழ்க்கையை கண்டிப்பாக அமைத்துக் கொள்வீர்கள். வரவேண்டிய பணம் கண்டிப்பாக வரக்கூடும். சிறப்பான முன்னேற்றம் கண்டிப்பாக ஏற்படக்கூடுங்க. அனுஷம். இன்று விரைவாக செயல்படக்கூடிய சூழல் இருக்கும். திருப்பங்கள் நிறைந்த நாளாக கண்டிப்பாக இருக்கும். மன அழுத்தம் ஏற்பட்டது கண்டிப்பாக மாறக்கூடுங்க. எதிர்ப்புகள் எல்லாம் ஓரளவு சமாளித்து விடுவீர்கள். பெரிய பிரச்சனையிலிருந்து தன்னை காத்துக் கொள்வீர்கள். இன்று உங்களுக்கு சிரமங்கள் ஓரளவு விலகி முன்னேற்றம் ஏற்படும் நாள் என்றே கண்டிப்பாக சொல்ல முடியுங்க. இந்த நாளை நீங்க குழப்பத்திற்கு மத்தியில் மட்டும் நடத்த வேண்டாம். கேட்டை. பொறுமை வேண்டும், நிதானம் வேண்டும். சந்திராஷ்டிரம் முடியும் வரை எதிலும் யோசித்து செயல்பட வேண்டும். சில விஷயங்களை புரிந்து கொண்டு செயல்பட வேண்டும். நுணுக்கமான விஷயங்களை கொஞ்சம் மாற்றம் ஏற்படக்கூடும். எதை செய்வதாக இருந்தாலும் இல்லத்தில் சொல்லிவிட்டு மட்டும் செய்யுங்கள். எதை நினைத்தும் குழப்பம் அடைய வேண்டாம். சந்திராஷ்டிரம் முடியும் வரை அமைதியை நிலைநாட்டிக் கொள்வது நல்லது. என்று ஓரளவு வெற்றியும் கிடைக்கக்கூடுங்க. தனுசு ராசினியர்கள். பல யோகமான சூழல் கண்டிப்பாக இருக்கக்கூடும். பல நெருக்கடியில் எல்லாம் கடந்து வெற்றி பெறக்கூடிய சூழலும் இருக்கின்றது. நுணுக்கமான விஷயம் தன் ஈடுபடுத்திக் கொள்வீர்கள். காரியங்களை கச்சிதமாக செய்து முடிப்பீர்கள். திறமைகள் எதிலும் வெளிப்படக்கூடும். எண்ணற்ற மாற்றங்கள் கண்டிப்பாக இருக்கக்கூடும். மன அமைதியை மட்டும் ஏற்படுத்திக் கொள்ளுங்கள். மற்றபடி உங்களுக்கு பெரிய பிரச்சனை இல்லைங்க. இரவும் பகலும் உழைத்த உழைப்பிற்கு நல்ல பலன் கிடைக்கும். வெகு விரைவாக செயல்படக்கூடிய சூழல் இருக்கும். சகோதர சகோதரிகளால் உங்களுக்கு நன்மைகள் ஏற்படக்கூடுங்க. காரியங்கள் கூட ஓரளவு வெற்றி ஏற்படக்கூடும். கலந்து உரையாடல் செய்து எதிலும் ஈடுபடுவது நல்லது. சொன்ன சொல்லை இன்று செயலாக்கி காட்டுவீர்கள். வெளிவட்டார பழக்க வழக்கங்கள் விரிவடையும். பொருளாதார முன்னேற்றம் ஏற்படக்கூடுங்க. மனதளவில் உங்களுக்கு மகிழ்ச்சி கொடுங்க. காரியங்கள் கூட வெற்றி ஏற்படக்கூடும். மாமன் மைத்துனர் உங்களுக்கு ஆதரவாக இருக்க கொடுங்க. என்ற நண்பர்கள் கொடுத்து வந்த ஆதரவு கண்டிப்பாக மகிழ்ச்சி கொடுக்கும். இன்று மிக கவனமாக எதிலும் ஈடுபட்டால் வெற்றி இருக்கும். முன்கோபத்தை குறைத்துக் கொண்டால் முன்னேற்றம் இருக்கும். எதிர்பார்த்த பண உதவி கண்டிப்பாக ஏற்படக்கூடும். நிலுவில் உள்ள காரியங்கள் சிறப்பாக முடிய வழி பிறக்கும். வரவேண்டிய பணமும் கண்டிப்பாக கையில் வந்து சேரக்கூடும். இரவும் பகலும் உழைக்க வேண்டிய சூழலும் இருக்கும். பெண்கள் என்று கொடுத்த வாக்குறுதியை காப்பாற்றிக் கொடுப்பீர்கள். விரைவாக எதிலும் ஈடுபடுவீர்கள். கனக்கச்சிதமாக எதிலும் ஈடுபடுவீர்கள். காரியங்களையும் சுலபமாக செய்து முடிப்பீர்கள். பெண்களுக்கு என்று அடிப்படை தேவைகள் பூர்த்தியாகும் நாளாக இருக்கக்கூடும். குடும்ப உறவுகளிடம் நிதானமாக நடந்து கொள்ளுங்கள். இன்று காதலில் கொஞ்சம் நெருக்கடிகள் இருக்கும். போக போகத்தான் எல்லாம் சரியாகும். காதலில் நீங்க அமைதி கொள்வது மிக நல்லது. குழப்பம் வேண்டாம். என்று மாணவர்கள் செய்ய நினைத்த காரியத்தை அற்புதமாக செய்து முடிக்க முடியுங்க. சுலபமாக கல்வியை ஜெயிக்க முடியுங்க. மாணவர்கள் எப்படிப்பட்ட பிரச்சனையும் சரியான முறையில் அணுகி வெற்றி பெற முடியுங்க. இன்று பாடங்களில் சந்தேகம் இருந்தால் கேட்டு தெரிந்து கொள்ளுங்கள். முக்கியமான பணி நீங்க மேற்கொள்ளும் பொழுது இளம் பச்சை நிறத்தில் ஆடை அணி வேண்டும். இளம் பச்சை உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை கொடுக்கும். அப்படியே இந்த இனிய நாளில் காலையில் எழுந்ததும் கண்டிப்பாக சித்தர்கள் வழிபாட்டையும் குரு பகவான் வழிபாட்டையும் மேற்கொண்டு எந்த ஒரு பணியிலும் ஈடுபட்டு வாருங்கள். நல்லதொரு முன்னேற்றம் ஏற்படக்கூடுங்க. என்று உங்களுக்கான அதிர்ஷ்டமான திசை தெற்கு. அதிர்ஷ்ட எண் 7 மற்றும் 9. அதிர்ஷ்ட நிறம் இளம் பச்சை மற்றும் மஞ்சள் நிறம். நட்சத்திர பலன்கள். மூலம். என்று உடல் உழைப்பு ஒரு பக்கம் அதிகரிக்கக்கூடும். காரியங்கள் ஓரளவு வெற்றி ஏற்படக்கூடும். சேமித்து வைத்த பணம் செலவுக்கு பயன்படக்கூடும். நிர்வாகம் தொடர்பான பிரச்சனைக்கு முடிவு கிடைக்கக்கூடும். எதிலும் சந்தோஷம் கண்டிப்பாக கொடுங்க. மன வலிமை கூடும் நாள் என்று சொல்ல முடியுங்க. போராட்டம். சேமிக்க வேண்டும் என்ற எண்ணத்தை வளர்த்துக் கொள்ளுங்கள். காரியங்களை அற்புதமாக செய்து முடிப்பீர்கள். விலை உயர்ந்த பொருட்களை வாங்கக்கூடிய சூழல் இருக்குங்க. பழைய பாக்கிகள் கண்டிப்பாக வசூலாகும். புதிய ஆர்டர்கள் தொழிலுக்காக கிடைக்கக்கூடும். மனம் இன்று திருப்திகரமாக இருக்கக்கூடும். உத்திராடம். இந்த நாள் உங்களுக்கு கூடுதல் பொறுப்புகளை ஏற்படுத்திக் கொள்வீர்கள். வரவேண்டிய பணம் கண்டிப்பாக வரக்கூடும். பயணங்கள் சாதகமான பலனை கொடுக்கும். முக்கிய பொறுப்புகளை ஏற்றுக்கொள்வீர்கள். என்று நீங்க நுணுக்கமான விஷயங்களை தன் ஈடுபடுத்திக் கொள்வீர்கள். சான்றுகளின் சந்திப்பு கிடைக்கும். வீடு மாற்றம் இடமாற்றம் ஏற்படக்கூடிய சூழல் இருக்கும். வரவேண்டிய பாக்கிகள் கண்டிப்பாக வரக்கூடும். இன்று தொழில் சம்பந்தமாக எடுக்கும் முயற்சிகள் கண்டிப்பாக வெற்றியை கொடுக்குங்க. சொன்ன சொல்லை எப்படியும் காப்பாற்றி விடுவீர்கள். காரியங்களை முன்னின்று செய்து முடித்து பாராட்டுகளை பெறுவீர்கள். பணம் வருவது கண்டிப்பாக அதிகரிக்கும். வாழ்க்கையில் உங்களுக்கு
முன்னேற்றம் ஏற்படும் நாள் என்றே சொல்ல முடியுங்க. மகரம் மகரம் ராசினியர்கள் என்ற நுணுக்கமான விஷயத்தை தன்னை ஈடுபடுத்திக் கொள்வீர்கள். காரிய வெற்றிக்கு அரும்பாடு படுவீர்கள். இறைவன் வழிபாட்டினை கண்டிப்பாக மேற்கொள்வீர்கள். தொழில் எதிர்பார்த்த லாபம் கிடைப்பது கொஞ்சம் கடினம்தான். விலை உயர்ந்த பொருட்களை கவனமாக கையாள வேண்டும். வீடு மாற்றங்களை செய்வதற்கு முன் வருவீர்கள். என்ற குடும்பத்தில் சுக சௌக்கியங்கள் ஏற்படக்கூடும். நீண்ட நாட்களாக இருந்த பிரச்சனைகள் ஒரு முடிவுக்கு வரக்கூடும். கணவன் மனைவிக்கிடையே அன்பான நிலை காணப்படக்கூடும். பிள்ளைகளின் அறிவு திறமை கண்டிப்பாக வெளிப்படக்கூடும். அடுத்தோர் பிரச்சனைகளை ஓரளவு சரி கட்டி விடுவீர்கள். இன்று பயணங்கள் சாதகமான பலனை கொடுக்கும். முக்கிய பொறுப்புகள் கண்டிப்பாக கை கொடுங்க. எதிர்பாராத திருப்பங்களும் ஏற்படக்கூடும். எப்படிப்பட்ட பிரச்சனைக்கும் தீர்வு கிடைக்கக்கூடும். வியாபாரத்தின் நுணுக்கங்களை கற்றுக்கொள்வீர்கள். வியாபார விருத்திக்கு வித்திடும் நாளாக இருக்கக்கூடும். மற்றவருடைய நலனுக்காக வாதாடி வெற்றி பெறுவீர்கள். சுமூகமான செயல்பாடுகள் கண்டிப்பாக வெற்றி கொடுக்கும். கௌரவம் அந்தஸ்து உயரும் நாளாக கண்டிப்பாக இருக்கக்கூடுங்க. என்று உங்களுக்கு நிதானமான போக்கு கண்டிப்பாக வெளிப்படக்கூடும். எப்படியாவது சாதிக்க வேண்டும் என்ற எண்ணமும் இருக்கக்கூடுங்க. பெண்கள் விரைவாக செயல்படுவீர்கள். காரியங்களில் முன்னெச்சரிக்கையுடன் செயல்பட்டு வெற்றி பெறுவீர்கள். குடும்பத்தையும் நன்கு பார்த்துக் கொள்வீர்கள். பெண்களுக்கென்று யோகோபித்த வரவேற்பு ஏற்படக்கூடும். முன்னேற்றமான வாழ்க்கை அமைந்துவிடக்கூடும். என்று காதலில் கொஞ்சம் நெருக்கடிகள் இருக்கும். பார்த்து பதட்டம் விடாமல் இருக்க வேண்டும். காதலில் பிடிவாதம் வேண்டாம். குழப்பம் வேண்டாம். அமைதியுடன் செயல்படுங்கள், அது போதும். என்று மாணவர்கள் கல்விக்கான முடிவில் தெளிவாக இருப்பீர்கள். கல்வியில் சாதிக்க வேண்டும் என்ற எண்ணம் இருக்குங்க. சுலபமாக கல்வியில் ஈடுபட்டு வெற்றி பெற முடியும். மாணவர்களுக்கு இன்று நுணுக்கங்கள் கண்டிப்பாக தெரியும் நாள் என்றே சொல்ல முடியுங்க. என்று முக்கியமான பணியை நீங்க மேற்கொள்ளும் பொழுது மஞ்சள் நிறத்தில் ஆடைய நீ வேண்டும். மஞ்சள் நிறம் உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை கொடுக்கும். அப்படி இந்த இனிய நாளில் காலையில் எழுந்ததும் கண்டிப்பாக சித்தர்கள் வழிபாட்டையும் குரு பகவான் வழிபாட்டையும் மேற்கொண்டு எந்த ஒரு பணியிலும் ஈடுபட்டு வாருங்கள். நல்லதொரு முன்னேற்றம் ஏற்பட கொடுங்க. என்று உங்களுக்கான அதிர்ஷ்டமான திசை வடக்கு. அதிர்ஷ்ட எண் 6 மற்றும் 7. அதிர்ஷ்ட நிறம் நீலம் மற்றும் பச்சை நிறம். நட்சத்திர பலன்கள். உத்திராடம் என்ற முக்கிய பொறுப்புகளை ஏற்படுத்திக் கொள்வீர்கள். இன்றைய பிரச்சனைகளுக்கெல்லாம் முடிவு கிடைக்க கொடுங்க. பணி நிரந்தரம் பற்றிய தகவல் கண்டிப்பாக வரக்கூடும். வரவேண்டிய பணமும் கண்டிப்பாக வரக்கூடும். காரிய வெற்றிக்காக கடுமையாக உழைப்பீர்கள். இறைவன் வழிபாட்டில் மிகுந்த அக்கறை கொள்வீர்கள். நீண்ட நாட்களாக இழுபையாக இருந்த காரியங்களை வெற்றி இருக்கும். பிரச்சனைக்கெல்லாம் முடிவு கிடைக்கும் நாளென்றே கண்டிப்பாக சொல்ல முடியுங்க. திருவோணம் பொழுதுபோக்கு நிகழ்ச்சிகளில் பங்கு கொள்வீர்கள். கவனமாக காரியம் ஈடுபட்டு வெற்றி பெறுவீர்கள். வீடு மாற்றங்கள் செய்வதற்கு முன் வருவீர்கள். வீட்டை சரிப்படுத்தி கட்டும் முயற்சி கூட வெற்றியை கொடுக்கும். அறிவு திறமை வெளிப்படக்கூடும். என்று உங்களுக்கு அடுத்த ஒரு பிரச்சனைகள்ல தீர்த்து வைக்கக்கூடிய சாமர்த்தியம் இருக்க கொடுங்க. இருந்தாலும் பார்த்து பக்குவமாக பேசுங்கள். அவிட்டம் பொது விஷயங்களை தடிகள் செய்ய வேண்டாம். சமயோசிதமாக செயல்பட்டால் வெற்றி இருக்கும். பொதுப்படியாக பேசுவீர்கள். கனவுகள் கண்டிப்பாக நனவாக கூட்டும். திருப்பங்களும் கண்டிப்பாக ஏற்படக்கூடும். திருமண முயற்சிகள் கூட வெற்றியை கொடுக்கும். வீடு மாற்ற சிந்தனை ஏற்படக்கூடும். என்று உங்களுக்கு பயணங்கள் நல்லதொரு பலனை கொடுக்கும். சாதகமான பலன் ஏற்படக்கூடும். வரவேண்டிய பழைய பாக்கிகள் கண்டிப்பாக வரக்கூடுங்க. இந்த நாள் உங்களுக்கு கூடுதலாக முன்னேற்றம் ஏற்படும் நாள் என்றே சொல்ல முடியுங்க. கும்பம் ராசினியர்கள் இன்று எதிர்பார்த்த காரியங்கள் கண்டிப்பாக வெற்றியை கொடுக்கும். யோகமான நாளாக கண்டிப்பாக இருக்கக்கூடும். வெற்றி செய்திகளும் வீடு வந்து சேரக்கூடும். யோசித்து செய்யும் காரியங்களில் முன்னேற்றம் ஏற்படக்கூடுங்க. நிலுவையில் உள்ள பணம் கண்டிப்பாக வரக்கூடும். வரவேண்டிய பண பாக்கிகள் வசூலாக கொடுங்க. பணி நிரந்தரம் பற்றிய தகவலும் ஏற்படக்கூடும். சான்றோர்களின் சந்திப்பு கண்டிப்பாக மகிழ்ச்சி கொடுக்கும். பெண் வழி பிரச்சனைகள் நல்லதொரு முடிவை கொடுக்கும். வியாபார விருத்திக்கு வித்திடுவீர்கள். மற்றவழி நலனுக்காக வாதாடி வெற்றி பெறுவீர்கள். கௌரவம் அந்தஸ்து கண்டிப்பாக உயரக்கூடும். தொழில் வியாபாரத்தில் முன்னேற்றம் ஏற்படக்கூடும். பழைய பாக்கிகளை நாசுக்காக வசூல் செய்து விடுவீர்கள். புதிய ஆர்டர்கள் கண்டிப்பாக வரக்கூடுங்க. திருப்திகரமான முன்னேற்றம் ஏற்படக்கூடுங்க. உத்தியோகத்தில் இருப்பவர்களுக்கு வீடு மாற்றம் இடமாற்றம் ஏற்படக்கூடிய சூழல் இருக்குங்க. புதிய பொறுப்புகளும் கண்டிப்பாக கிடைக்கும். இன்று மன மகிழும் சூழல் கண்டிப்பாக இருக்கும். வெளிவட்டார பழக்க வழக்கங்கள் விரிவடைய கொடுங்க. பிரச்சனைக்கெல்லாம் இன்று முடிவு கிடைக்கக்கூடும். அதிர்ஷ்டமும் தேடி வரக்கூடும். மக்கள் தொடர்பான பிரச்சனை நீங்க சந்திக்க வேண்டியிருக்கும். இன்று அரசியல்வாதிகள் ரொம்ப கவனமாக செயல்பட வேண்டும். மற்றபடி பெரிய பிரச்சனை இருக்காது. இன்று நீதி நேர்மைக்கு செவி சாய்க்கும் நாள் என்று சொல்ல முடியுங்க. பெண்கள் இன்று மன அமைதியுடன் செயல்படுவீர்கள். யோகமான நல்ல பலனை பெறுவீர்கள். அடிப்படை தேவைகளையும் பூர்த்தி செய்து கொள்வீர்கள். பெண்கள் கருத்து வேற்றுமை ஏற்பட்டது கண்டிப்பாக மாறக்கூடும். யோகமான நல்ல பலனும் வரக்கூடுங்க. பெண்கள் முழு முயற்சி எடுத்தால் எதிலும் முன்னேற்றம் இருக்கும். காதலை பொறுத்தவரை கொஞ்சம் கவனமாக செயல்படுங்கள். குழப்பங்கள் இல்லாமல் பார்த்துக் கொள்ளுங்கள். காதலில் நீங்க அமைதி கொள்வது மிக நல்லது. என்று மாணவர்கள்
படிப்பு தவிர வேறு எதிலும் அக்கறை வேண்டாம். படித்து முன்னேற வேண்டும் என்ற எண்ணம் மட்டும் இருக்கட்டும். கல்வியில் கண்டிப்பாக சாதிக்க முடியும். மாணவர்களுக்கு இன்று பொறுப்புகள் உண்டாகும் நாள் என்று சொல்ல முடியுங்க. எதிர்பாராத திருப்பங்கள் உண்டாகக்கூடும். இன்று முக்கியமான பணியை நீங்க மேற்கொள்ளும் பொழுது ஆரஞ்சு நிறத்தில் ஆடை அணிய வேண்டும். ஆரஞ்சு நிறம் உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை கொடுக்கும். அப்படி இந்த இனிய நாளில் காலையில் எழுந்ததும் கண்டிப்பாக சித்தர்கள் வழிபாட்டையும் குரு பகவான் வழிபாட்டை மேற்கொண்டு எந்த ஒரு பணியிலும் ஈடுபட்டு வாருங்கள். நல்லதொரு முன்னேற்றம் ஏற்படக்கூடும். இன்று உங்களுக்கான அதிர்ஷ்டமான திசை தெற்கு. அதிர்ஷ்ட எண் 3 மற்றும் 6 மற்றும் 9. அதிர்ஷ்ட நிறம் சிவப்பு மற்றும் இளம் பச்சை நிறம். நட்சத்திர பலன்கள். அவிட்டம். இன்று கூடுதலாக நீங்க பணியாற்ற வேண்டிய சூழல் இருக்குங்க. விருப்பங்கள் எல்லாம் கண்டிப்பாக கைகூடும். எதிர்பாராத திருப்பங்களும் உண்டாகக்கூடும். மன வலிமை கொடுமலாக இருக்கக்கூடும். பெரிய பிரச்சனைகள் எதுவும் இருக்காது. சுய கௌரவம் கண்டிப்பாக மேலோங்கும். எண்ணற்ற மாற்றங்கள் கண்டிப்பாக இருக்கக்கூடும். இன்று உங்க நல்ல மனசுக்கு நல்லது நடைபெறக்கூடும். இன்று நீங்க புது புது விஷயங்களை கற்றுக்கொள்வதில் ஆர்வம் காட்டுவீர்கள். சதயம். இந்த ஆகாரத்தில் கட்டுப்பாட்டை ஏற்படுத்திக் கொள்ளுங்கள். முன் விரோதங்கள் இல்லாமல் பார்த்துக் கொள்ளுங்கள். திடீர் பயணங்கள் கண்டிப்பாக வெற்றி கொடுக்கும். வழக்கமான பணிகளில் உங்களுக்கு சுணக்கம் ஏற்படக்கூடும். தடைகளை உடைத்தெறிந்துதான் வெற்றி பெற வேண்டியிருக்கும். கூடுதலாக பணியாற்ற வேண்டிய சூழல் இருக்கும். மக்கள் செல்வங்களால் மகிழ்ச்சி கூடும் நாள் என்று சொல்ல முடியுங்க. என்று ஓரளவு புரிந்து கொண்டு செயல்பட்டால் எதிலும் வெற்றி இருக்கும். போராட்டாத்தி. மன வலிமை கூடும். புகழ்ச்சிக்காக இன்று எதிலும் ஈடுபட மாட்டீர்கள். அக்கம் பக்கத்தில் பேசும்பொழுது கூட கவனம் இருக்கட்டும். பணி விரயம் என்று செய்ய வேண்டாம். பண விரயம் செய்வதனால் கொஞ்சம் மன அழுத்தம் இருக்குங்க. கவலையில மறந்து செயல்பட்டால் வெற்றி இருக்கும். முயற்சி உங்களுக்கு திருப்பு முனையாக இருக்கக்கூடும். முன்கோபத்தை குறைத்துக் கொண்டால் எதிலும் வெற்றி இருக்கும். இரவு நேர பயணங்கள் மகிழ்ச்சி கொடுக்கும். என்று ஓரளவு சீரான முன்னேற்றம் ஏற்படும் நாள் என்று சொல்ல முடியுங்க. மீனம் ராசினியர்கள் இன்று எதிலும் ஒரு முறைக்கு யோசித்து இருமுறைக்கு யோசித்து எந்த ஒரு முடிவும் எடுத்தால் கண்டிப்பாக வெற்றி இருக்கும். யோகமான பலன் பெறுவதற்கு யோசித்துத்தான் எதிலும் ஈடுபட வேண்டியிருக்கும். மற்றபடி உங்களுக்கு பெரிய பிரச்சனை இல்லை. வருமானம் வரக்கூடிய வேலையை தான் எடுத்து செய்வீர்கள். அருகில் உள்ளவரின் நட்பு கண்டிப்பாக மகிழ்ச்சி கொடுக்கும். அக்கம் பக்கத்தில் உங்களுக்கு என்று நல்ல பேர் உருவாக கூடும். என்ற மீனம் ராசினியர்கள் வரவை காட்டிலும் செலவுகள் ஒரு பக்கம் கூடிக்கொண்டிருக்கும். வீட்டுக்கு தேவையான விலை உயர்ந்த பொருட்களை வாங்கக்கூடிய சூழல் இருக்குங்க. வெளிவட்டார பழக்க வழக்கங்கள் விரிவடைய கூடும். அரசியல்வாதிகளின் நட்பு இன்று ஏற்படக்கூடும். மக்கள் தொடர்பான பிரச்சனைகள் நீங்க சந்திக்க வேண்டியிருக்கும். மக்கள் பிரச்சனைகளை தீர்த்து அவர்களின் ஆதரவையும் பெறுவீர்கள். என்று எதிர்பாராத நல்ல விஷயம் நடைபெறக்கூடுங்க. கூட்டு முயற்சி கண்டிப்பாக வெற்றி கொடுக்கும். முன் கோபத்தை குறைத்துக் கொண்டால் எதிலும் வெற்றி இருக்கும். திடீர் பயணம் ஒன்றை மேற்கொள்ளக்கூடிய சூழல் இருக்கும். வழக்கமான பணிகளை கண்டிப்பாக வெற்றி இருக்குங்க. இழுபறியாக இருந்த காரியங்களை முன்னேற்றம் இருக்குங்க. எடுக்கும் காரியங்களை நீங்க யோசித்து செய்வது மிக சிறப்பு. ஏற்ற இறக்கமான சூழல் ஏற்பட்டது கண்டிப்பாக மாறும். இரவும் பகலும் கடுமையான உழைப்பு இருக்கும். முக்கிய பொறுப்புகள் கண்டிப்பாக கூடுங்க. அடுத்து ஒரு நம்பி ஒப்படைத்த பொறுப்புகள் நடைபெற்று மகிழ்ச்சி கொடுக்கும். தந்தை வழி உறவில் ஏற்பட்ட மனக்கசப்புகள் கண்டிப்பாக மாறும். கொடுத்த வாக்குறுதியை எப்படியும் காப்பாற்றி கொடுப்பீர்கள். பிள்ளைகளுடைய நலனில் அதிக அக்கறை எடுத்துக் கொள்வீர்கள். வருமானம் வரக்கூடிய வேலையை மட்டும் எடுத்து செய்வீர்கள். தொழில் முறை மாற்றங்கள் ஏற்படக்கூடும். என்று உங்களுக்கு சந்தோஷம் கூடும் நாள் என்று சொல்ல முடியுங்க. பெண்கள் என்று கொடுத்த வாக்குறுதியை காப்பாற்றி கொடுப்பீர்கள். பணிகளை விரைவாக செய்து கொடுக்க முடியும். பெண்களுக்கு என்று மனம் திருப்திகரமாக இருக்க கொடுங்க. பெண்கள் இந்த இனிய நாளை கொண்டாடி மகிழ முடியுங்க. காதலை பொறுத்தவரை திட்டமிடுதல் என்பது கண்டிப்பாக வேண்டும். இல்லத்தில் கலந்து பேசுதல் கண்டிப்பாக வெற்றியை கொடுக்கும். காதலை நீங்க அமைதி கொள்ள வேண்டும். முக்கியமாக காதலை பற்றி இல்லத்தில் சொல்லுங்கள். என்று மாணவர்கள் படிப்பு தவிர வேறு எதிலும் அக்கறை கொள்ள வேண்டாம். கல்வியில் சாதிக்க வேண்டும் என்ற எண்ணம் இருக்கும். கண்டிப்பாக முன்னேற்றம் இருக்கும். விளையாட்டுத் துறையில் வெற்றி இருக்கும். தடைகள் உடைத்திருந்த கல்வியில் வெற்றி பெறுவீர்கள். உயர்கல்வி உங்களுக்கு சிறப்பாக அமைந்துவிடக் கொடுங்க. முக்கியமான பணியை நீங்க மேற்கொள்ளும் பொழுது நீல நிறத்தில் ஆடை அணிய வேண்டும். நீல நிறம் உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை கொடுக்கும். அப்படியே இந்த இனிய நாளில் காலையில் எழுந்ததும் கண்டிப்பாக சித்தர்கள் வழிபாட்டையும் குரு பகவான் வழிபாட்டையும் மேற்கொண்டு எந்த ஒரு பணியிலும் ஈடுபட்டு வாருங்கள். நல்லதொரு முன்னேற்றம் ஏற்படக்கூடும். என்று உங்களுக்கான அதிர்ஷ்டமான திசை வடக்கு. அதிர்ஷ்ட எண் 7 மற்றும் 9. அதிர்ஷ்ட நிறம் வெள்ளை மற்றும் நீல நிறம். நட்சத்திர பலன்கள். போராட்டாத்தி. என்னை இனிமையாக பேசி காரியம் ஈடுபடுவீர்கள். சிறந்த நல்ல பலன்கள் கண்டிப்பாக ஏற்படக்கூடும். எப்படியாவது சாதிக்க வேண்டும் என்ற எண்ணம் இருக்கக்கூடுங்க. செயல்கள் கூட உங்களுக்கு முன்னேற்றம் ஏற்படக்கூடும். துடிப்புடன் செயல்படக்கூடிய சூழல் வரக்கூடுங்க. எதிரிடமிருந்து விடுபடுவர்களாக இருக்கக்கூடும். புதிய ஒப்பந்தங்கள்ல கையெழுத்திடும் பொழுது கவனம் இருக்கட்டும். உத்திரட்டாத்தி. என்று நீங்க யாரையும் கடிந்து கொள்ள வேண்டாம். வேக வேகமாக சில பணிகளை மேற்கொள்வீர்கள். வேகம் எவ்வளவு முக்கியமோ அதை விட விவேகம் கண்டிப்பாக முக்கியம். யாரையும் குறைகள் சொல்ல வேண்டாம். கருத்து பரிமாற்றம் செய்யும் பொழுது கவனம் இருக்கட்டும்.
கணவன் மனைவிக்கிடையே அன்பு வெளிப்படக்கூடும். இன்று வருமானம் வரக்கூடிய வேலையை எடுத்து செய்வீர்கள். இன்று ஓரளவு துணிச்சல் அதிகரிக்கும் நாள் என்றே கண்டிப்பாக சொல்ல முடியுங்க. இந்த நாள் உங்களுக்கு மனமும் கொஞ்சம் பதட்டமாக இருக்கக்கூடும், பார்த்துக் கொள்ளுங்கள். ரேவதி, திருப்பங்கள் நிறைந்த நாளாக இருக்குங்க. மன மகிழ்ச்சி கண்டிப்பாக கூடுங்க. வருமானம் வரக்கூடிய வேலையை எடுத்து செய்வீர்கள். கருத்து வேற்றுமை ஏற்பட்டது கண்டிப்பாக மாறும். கணவன் மனைவிக்கிடையே அன்பு வெளிப்படக்கூடும். நல்ல செய்திகள் இல்லத்திற்கு வரக்கூடுங்க. என்று ஓரளவு தொட்ட காரியம் துளிர்விடும் நாள் என்றே சொல்ல முடியும். நண்பர்களே, அடுத்த வீடியோ பதிவினை தேர்வு செய்வதற்கு முன் புகழ் மீடியாவை சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள். நன்றி. தேங்க்யூ. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.